நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4க்கு வராது, கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10க்கு போகிறார். அப்போ 4ஆம் இடத்தை நோக்கி உங்களை பயணிக்கக்கூடிய ராகு பகவானும் உங்களை விட்டு கடந்து 10ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கின்ற கேது பகவானும் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க? ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடந்த 2.5 வருஷமாக 3 வருஷமாக எவன் அடித்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் எங்கிட்டுக்கு வந்துருச்சு. அடி மேலே அடி, இங்கிட்டு போனால் அடிக்காங்க, அங்கிட்டு போனால் அடிக்காங்க, எங்கே போனாலும் ஏமாத்துறாங்க. நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வோன்னு நினைக்கும், எங்களை யோசிக்க விடாமல் எங்கே செய்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க. எங்கள்கிட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு எங்களுக்கே திரும்ப ஆப்போசிட்டாக செஞ்சு எங்களை தாக்கம் பண்ணுறாங்க, தர்க்கம் பண்ணுறாங்க, விவாதங்கள் அதிகமாக பண்ணுறாங்க. எங்களால் பேசக்கூட முடியல, ஒரு விஷயத்தில் ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல. மனசுக்குள்ளேயே நாங்கள் இதை வச்சு போராடுறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களை மறைமுகமாக நின்று தாக்கிய, எதிர்த்து நின்று தாக்க செயலில்லாமல் உங்களை மறைமுகமாக தாக்கிய நபர்கள் அனைவருமே வெளிப்படையாக வெளியே உங்கள்கிட்ட லாக்காகி உங்களுடைய செயல்பாடுகளில் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு ஏற்படும். அவர்களே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அங்கீகாரம் ஏற்படும், தன்னம்பிக்கை வரும். இவ்வளவு நாட்களாக நீங்கள் பல முயற்சிகள் எடுத்து கடைசி பாயிண்டில் போய் வெற்றி இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். நல்ல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருப்பீங்க. பரீட்சை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதேபோல் எந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க. கடைசி பாயிண்டில் பரிசை வாங்காமல் வந்திருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த நிலையை உடைச்செறிய போகிறாரு ராகு பகவானும் கேது பகவானும். உங்களுடைய உண்மையான அன்பளிப்புக்கு வெற்றி உண்டு. உண்மையான விசுவாசமான விஷயங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தொழிலில் கடினமாக போராடி அங்கீகாரம் பெறலாம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் உங்கள் தொழில் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும். அல்லது தொழிலில் நிறைய முதலீடுகள் போட்டு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர வேண்டிக்குன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா ஒரு 5 பேர் தர வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தவங்ககிட்ட பணிஞ்சு அன்பாக ரிக்யூஸ்டாக பேசிக்கிருப்பீங்க. உங்கள்கிட்ட வாங்கின அந்த 5 பேருமே அகராதியாக ஆணவமாக பேசிக்கிருப்பாங்க. ஸோ அப்போ எப்போனா நம்ம பணம் வரும், நம்ம எப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடுற தன்மைக்கு வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் நம்மளுடைய விருச்சக ராசிகளுக்கு ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறார்கள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்கும்பொழுது கவனம் வேண்டும். உங்களை மீறி உங்களுடைய செயல்பாடுகளை மீறி அதிகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அதிவேகமான வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு கிரகங்கள் கொடுத்துரும். புதிய வீடு மனை கட்டுவதற்கான யோகங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களை புரிஞ்சுக்கிறாம, சகோதரி உங்களை புரிஞ்சுக்கிறாம அவங்கள்ட்ட சண்டை போட்டு, நீலாம் ஒரு ஆளா, நான் எவ்வளோ செஞ்சது தெரியுமான்னு செய்யாமையும் செஞ்சேன்னு சொல்லி சொன்ன நபர்கள் இனிமேல் உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய உறவுகளில் உள்ள தன்மைகளில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு
அவர்கள் உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு. அல்லது உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக, உங்களுடைய கோச்சார அமைப்பு ரீதியாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணலைன்னா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்கோம். அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தா கிரகங்கள் அவங்களுக்கு தொல்லை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இது கோச்சார ரீதியான பலன்கள் ரீதியாக எடுத்த விஷயம். அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை கமெண்ட்ஸில் கொடுங்க. அல்லது அவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருந்து அவங்க ரொம்ப போராடுறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கொடுங்க, கமெண்ட்ஸில் கட்டாயமாக கொடுங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. லாபங்கள் எங்கெல்லாம் தேங்கி கிடக்குதோ அந்த லாபங்கள் உங்களை தேடி கொடுப்பாங்க. நீங்கள் வரவே வராது, இந்த காசு வராதுன்னு நினச்சி நான் காந்தி கணக்கில் எழுதிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டை தூக்கி போட்டு எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு சேரும். அப்பாடி வந்துருச்சுப்பா, இப்போயாச்சும் அவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சே நீங்கள் நினைக்கலாம். கொடுக்க விடாமல் செய்ததும் கிரகம்தான், கொடுக்க வைத்ததும் கிரகம்தான். இதுதான் உண்மை. ஸோ இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மாற்றங்கள் உண்டு. தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு. இவ்வளோ நாட்களாக தடைகள் இருந்துச்சுன்னா அது உடையும். அல்லது தாய் வழி சொத்து எங்கெங்கே இருக்குன்னே தெரியலப்பா, அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யூகிச்சு கொண்டிருக்கும், சிந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல் உயர்ந்த கல்வி படிப்பதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான ஆற்றல் உண்டு. படிப்பு இங்கே படிக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு விருச்சிகராசிக்காரங்க யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கீங்களோ உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் நம்மளுடைய பிராணிகள், ஊர்வன பிராணிகள், பரப்பன பிராணிகள் சொல்லி குருவி, ஆடு, மாடு, ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பிராணிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஸோ அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கும் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் யாராலையும் கண்டுபிடிக்காத ஒரு பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய நுண் அறிவுகள் மூலமாக கண்டுபிடித்து பேரும் மதிப்பும் பெறுவதற்கான ஆற்றல்கள் ஏற்படும். ஸோ இவ்வளோ நன்மைகள் கிடைக்க, இவ்வளோ விஷயங்கள் நன்மை கிடைக்கும். என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி புதிய தொழில் தொடங்கக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது. ஒரு ஏமாற்றம், ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட்டுரும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு விலகும். இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொழிலில் உள்ள சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை நிகழும். ஸோ இந்த ராகு பயிற்சியப்போ கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவு பொருளாதார விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க. அரசாங்க வேலைக்கு முழுமையாக நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலில் உள்ள வீரபத்திர வழிபாடை மேற்கொள்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் நம்முடைய விருச்சிகராசினர்களுக்கு உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிகராசினியர்களுக்கு ராகுகேது பயிற்சி அதை பற்றி தான் பார்க்குறோம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை இந்த ஆண்டு தரப்போகிறது அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம். விருச்சிகராசி அப்படிங்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். வரும்பொழுது என்ன நன்மைகளை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னா ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ணுவார். ரெண்டு நல்லது பண்ணாது எதுக்குமே. ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது துக்கம் அதிகரிக்கும், துயர செய்திகளை காதில் கேட்கணும், மன சஞ்சலம் ஏற்படும், மன வியாகுலம், மனக்கலக்கம், மனப்பதட்டம், மன பயம் இதெல்லாம் உண்டாக்குறார். நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை கொடுக்குறார். மூளை, நரம்பு, வயிறு, கழுத்து, கண், மனநல கோளாறு, சைக்கார்டிக் ப்ராப்ளம் அதெல்லாம் கொடுப்பார்.
பெண்கள் மூலம் பயம், தேவையில்லாத பெண்களால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாண விக்னம், பிரயாணத்தில் தடை, விபத்து, இதான் பிரயாண விக்னம், பார்த்து போகணும். வாகன பழுது இதெல்லாம் ஏற்படுத்துவார். வியாதி உண்டாகும், அபாயம், டேஞ்சர், திடீர்னு சுகம் குறையும், இருக்கக்கூடிய சுகம் குறைவாக காணப்படுது. துயரமான சம்பவம் நடைபெறும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிலும் முன்னேற்றம் தடைபடும், எடுக்கிற காரியத்தில் எல்லாமே தடை, விக்னம், முன்னேற்றங்கள் இருக்காது. என்ன இருக்கோ அதை சொல்லித்தான் ஆகணும். தாய்க்கு உடல் நலம் குறையும், அம்மாவுக்கு உடம்பு பாதிக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு 4ஆம் இடத்துக்கு வர முடியும். ஏன்னா மாத்திருஸ்தானம் 4ஆம் இடம்ங்கிறது. அன்னைக்கு ஆகாத காலம் இது. இனஜன பகை பெறுவார். நம்ம ஜாதியில் நம்ம சொந்த பந்தத்தில் பகை உண்டாகிடும். இனஜனம், நம்ம சொந்தக்காரங்க பந்து வர்க்கங்களில் பகை அப்படிங்கிறத ஏற்படுத்திடும். சதா பிரயாணத்திலே இருக்கணும், எப்போவுமே பிரயாணம் போயிட்டே இருக்கணும், ட்ராவலிங்லேயே இருக்கணும். ஒரு இடத்துல தங்க முடியாத அலைச்சல் தாங்க முடியாது, அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்ற தடையை கொடுக்குறார். பலவிதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு. இதெல்லாம் நான் சொல்லலை, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இப்போது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறது வந்து ஜோதிடம் கிடையாது. என்ன இருக்கோ அதை சொல்லி அதிலிருந்து காப்பாற்றணும். இந்த பிரச்சனை இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. இது ராகு. ராகு வந்து நன்மை தரலை. 4ஆம் இடத்துல பலவித தொல்லைகளை கொடுக்குறார். ராகு 50 மார்க், கேது 50 மார்க்னா ராகு 50க்கு 0. கேது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலங்களை வைக்கலாம், பூமி வாங்கி போடலாம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு. கட்டிடப் பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மை. சொத்து வாங்கி குவிக்கலாம், பொருள் சேமிப்பு அதிகரிக்கும், தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும், மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகள் அதிக அளவு கொள்முதல் செய்து அதிக அளவு வியாபாரங்களை செய்யலாம். அபிவிருத்திகள் உண்டாகும். வாழ்க்கையில் ஸ்தல யாத்திரை, புனித ஸ்தலங்கள் யாத்திரை செல்லலாம். இதெல்லாம் நடக்கும். கேது 10ல் இருக்கிறதுனால கேது சூப்பராக இருக்கார். ராகு நன்மையை தரலை, கேது நன்மையை தரலார். அப்போது என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் கரெக்ட் பண்ணணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம சொந்த ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், அதுலேயும் நன்மைகளை தந்தால் நாம் இதற்கு பயப்பட வேண்டியதில்லை. அதுலேயும் மோசமான இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் கண்டிப்பாக பரிகாரங்கள் பண்ணணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இப்போது அந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இப்போது ராகு கேது ஒரு இடத்துக்கு வராருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 10ஆம் இடம். முக்கியமாக சொல்லணும்னா இது ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்னென்னங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிங்க. முதல்ல இப்போ ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா 5-11 ஓரளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபான காலம்னு சொல்லலாம். இப்போது அது அப்படியே கொஞ்சம் மாறி 4-10ஆம் பாவத்துக்கு வர்றார். 4ஆம் பாவத்துக்கு ராகு வராரு. ஏற்கனவே அதில் வந்து சனி பகவான் வேறு உட்காந்துருக்காரு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற சனி உபாதை இப்போ உங்களுக்கு ஏற்பட்டு போயின்னு இருக்கு. அதே போல் ராகு பகவான் அதே இடத்துக்கு வந்து அமர்றாரு அர்த்தாஷ்டம சனியோட. அதே போல் கேது பகவான் 10ஆம் பாவத்தில். இதில் கேது 10ல் இருக்கிறது ஒரு ப்ளஸ். சரி, இப்போ ராகு வந்து மைனஸாக இருக்காரா அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமான சூழ்நிலை. கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் நீங்கள் வரக்கூடிய காலம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியினால் கடந்த ஒரு 2 வருடமாகவே ஒரு மந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கு. உங்களுக்கு அந்த மந்த சூழ்நிலை போக்கும்படியான ஒரு நல்ல வரப்பிரசாதம் ஏற்படுது. அது குரு பகவானினுடைய பார்வை தான். அதனால் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் கேதுவினுடைய நிலைப்பாடு 10ல் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க. இதில் ராகு ஆகட்டும் சனி ஆகட்டும் ஒரு சரியான இடத்துல இல்லாலும் கூட குருவினுடைய இடமும் அதே போல் வந்து இந்த கேதுவினுடையும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது. குருவினுடைய பார்வை பல நன்மைகளை உங்களுக்கு தருது. முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா என்னென்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, முதல் விஷயம் ராகு பகவான் உங்களுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அர்த்தாஷ்டமத்தில். அப்போது என்னென்ன செய்வார் அப்படின்னா, குடும்பத்தில் சில செலவுகளை ஏற்படுத்துவார்.
4ஆம் பாவம் குடும்பம், அதேமாதிரி சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், உங்களுடைய வீடு, வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள், இது எல்லாத்தையுமே வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அதனுடைய நீங்கள் புது பொருளாக வாங்கியிருப்பீங்க, ஆனால் அது பழுதாயிடும். அல்லது ஏற்கனவே வச்சுருப்பீங்க, அதை பழுது நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்து பழுது நீக்கியிருப்பீங்க, அந்த பழுது சரியாக ரிப்பேரே ஆகிருக்காது, புதுசாக வாங்கிட்டு வரைக்கும் ரிப்பேராக இருக்கும். அல்லது அது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின் உபகரணம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதே போல் வந்து உபகரண பொருள், வீட்டுக்கு இருக்கக்கூடிய தேவையானவைகள் எல்லாம் டக்கு டக்குன்னு வீணாக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே மாதிரி முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவம் இல்லையா, அஷ்டமஸ்தானம் புதன் இல்லையா, அது 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இல்லையா, இதனுடைய காலங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய முக்கியமான சில டேட்டாஸ் அழிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட ஃபோன்லேயோ உங்களுடைய லேப்டாப்லேயோ. அதனால் இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் நீங்கள் ஒரு கவனத்துடன் செயல்படணும். அடுத்ததாக கவனிச்சுங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். குரு பகவான் மறைகிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரி கிடையாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். அதாவது 2ஆம் பாவத்துக்கும் உடையவர், 5ஆம் பாவத்துக்கும் உடையவர் விருச்சிக ராசிக்கு. அதனால் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்திலே மறைவது கொஞ்சம் சரி கிடையாது. இல்லை, முக்கியமான ஒரு நல்ல இது என்னென்னா, அவருடைய பார்வை மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை, அதற்கு உண்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு உடையவர், அவருடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது. இது வந்து இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ராகு கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஒரு பெரிய ஒரு நிதி வரவுகள் உங்களுக்கு வருவதற்கு ஏற்படுத்துதுங்க. அதனால் இது ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு அமையுதுங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானினுடைய சஞ்சாரம். சூரிய பகவான் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2026 மே மாதத்தில் உங்களுடைய சமசப்தமமாக இருக்கக்கூடிய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டிசம்பர் மாதம் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் வருது. அதனால் அந்த மேற்கூடிய காலத்தில் எல்லாம் ரொம்ப நாளாக, அதாவது 9ஆம் பாவம், 11ஆம் பாவம், 2ஆம் பாவம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வர்றதுனால கல்யாணம் ஆக வேண்டிய காலகட்டத்தில் கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கு, குழந்தைகள் விட்டு தள்ளி இருக்கீங்க, அல்லது திருமணம் ஆயிடுச்சு, திருமண பந்தத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, அதாவது வேலை நிமித்தமாக, அதாவது 2 பேருக்கும் சண்டையினால் இல்லை கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கீங்கன்னா, இந்த காலத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் மனைவியுடன் சேருவதற்கு வாய்ப்பு வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ்ஸான காலமாக இருக்கிறது வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில். அதே போல் இந்த மாதிரி ஒரு இடுக்கலான காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, பத்தாவிற்கேற்ற பதிவிரை ஆகினில் எத்தாகினும் கூடி வாரலாம், சற்றேனும் ஏறு மாறாகில் யாரேனும் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 10ஆவுக்கேற்ற பதிவிரதையாகினும் எத்தாகினும் கூடி வாழலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அது ஏற்றமாக இருந்தாலும் சரி தான், தாழ்வாக இருந்தாலும் சரி தான், அதை நம்ம எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கை துணைவர். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் முக்கியமாக நீங்கள் ஒரு வழிபாடு செய்யணும். ஒன்று, சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய அர்த்தாஷ்டமத்தில் இருக்காரு. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் எடுத்து கந்த சஷ்டி கவச்சம் படிங்க, வேல் மாறல் படிங்க. நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கேது பகவான் 10ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்
மன போராட்டமும் உடல் போராட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராடாத ஒரு நாள் இல்ல, போராடாத ஒரு நிமிடம் இல்ல அப்படின்னு அளவுக்கு அதிகப்படியான ஒரு போராட்டங்களையும் அதில் வெற்றியையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஆனா இவர்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு எதிரிகள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. ஏன்னா நேருக்கு நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசும்போது பெரிய அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எதிரிகள்ன்றது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இந்த எதிரிகளையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை நம்ம விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் தொழில்ல நிறைய வளர்ச்சியை தரப்போறார். யார் யாருக்கெல்லாம் தொழில் செய்யணும் விருப்பம் இருக்கோ இந்த காலகட்டம் ஆரம்பிங்க. அதுல ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. இந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமே பாத்தீங்கன்னா போராடுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலாவே விருச்சிக ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுல ஒரு போராட்டம்ன்றது அபரிமிதமாக இருக்கு. இப்போ தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுலயும் கண்டிப்பா போராட்டம் இருக்கும். ஆனால் இந்த 1.5 வருடங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வருடங்களாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னா ஏகபோக ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். யாருக்கெல்லாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கோ பாத்தீங்கன்னா அவர்களினுடைய சுகத்துல நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும். நிறைய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நாகரிகமான ஒரு வாழ்க்கை, இதுக்குதான் அதுக்குதான் செலவு பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. தாம் தூம்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலன் இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. ஆனா இந்த ஆடம்பரத்தையும் இந்த நாகரிகமான ஒரு வாழ்க்கையையும் உங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுபவிக்க முடியாது. ஜாதக ரீதியாகவும் அதே பலன்தான். 4ஆம் இடத்துல ராகு இருந்துட்டாரு அப்படின்னாலே அந்த ஆடம்பர வாழ்க்கையும் சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முழுமையாக வலிமை இழந்தவர்கள்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான். அதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு பண்ணுவதற்குண்டான ஒரு டைம் தான். உங்களுடைய குடும்பத்துல ஒரு 2 வயது குழந்தையில இருந்து 90 வயது வயதானவர்கள் வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அனைத்துமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு திறமையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்ததுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதிலிருந்து ஒரு தொலைதூரமாக விலகி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க உழைக்கக்கூடிய நேரம், உழைத்து உழைத்து உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதிகமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து அதாவது பிளாட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட், இந்த மாதிரியாக எல்லாம் அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம். 1 2 இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாங்கணும் முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாதிரியான ஒரு சொத்துக்களை சேர்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகவும் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இந்த 1.5 வருடங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா தொழிலும் நல்ல வளர்ச்சியாகக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய ஆடம்பர ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு தரத்தை எட்டுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்கும். உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த உயர் பதவிகள், அடுத்து நீங்க எதிர்பார்த்த ஒரு வருமான உயர்வு, நீங்க எங்க எதிர்பார்த்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்ப சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குறீங்களா, ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ இந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அடுத்த கட்ட நம்மளுடைய டார்கெட் இந்த ஒரு கம்பெனியா தான் இருக்கணும். இவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனோட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிக்கக்கூடியவர்கள். அந்த
இலக்குகளை எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ்க்கை தரத்தை ஒருபடி உயர்த்தக்கூடியவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த 1.5 வருடங்கள்ல. அதனால நீங்க எதிர்பார்த்த வேலை அமைப்பு கிடைக்க போகுது, நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நீங்க எதிர்பார்த்த குடும்ப வாழ்க்கை தான் இங்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த 1.5 வருடத்துல இல்ல. தற்காலிக சூழ்நிலை மட்டுமே. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் தற்காலிகமாக கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இதனால சில பேர் நினைப்பாங்க, மேடம் குடும்பத்தோட வாழ முடியாது சொல்றீங்களே, நாங்க 2 பேரும் எங்க குடும்பத்தோட 15 வருஷமா இருக்கோம். உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துரும், நாங்க இப்போ இந்த 1.5 வருஷத்துல பிரிஞ்சிருவோமா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள் அதிகப்படியாக வரும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களே. கோச்சார நிலவரப்படி கண்டிப்பாக பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது பெர்மனண்டா பிரிஞ்சு போகுவீங்களா, இல்ல உங்களுடைய ஜாதகத்துல அந்த பிரியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அது பிரிவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப புத்தி என்ன அப்படின்ற போது அதுதான் மெயின் டோருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மெயின் டோரை தாண்டி எதுவுமே வேலை செய்யாது. மெயின் டோர் ஓப்பன்லயே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கோச்சார கிரகங்கள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வழிவகைகள் செய்து இந்த தசாபுத்தி கிரகங்கள். அதனால இந்த காலகட்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த கோச்சார கிரகங்கள் அந்த மெயின் டோர் திறந்தே இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தியான அந்த மெயின் டோர் நிலவாசல்ன்றது திறந்திருக்கா மூடி இருக்கான்னு பாருங்க. மூடி இருந்ததுன்னா கண்டிப்பா இதற்குண்டான பாதிப்புகள் எதுவுமே வராது. திறந்திருக்கு, மெயின் டோர் திறந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான பாதிப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்கும். அதனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தாயார் வழி மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தாயாருக்கு உடல்நல குறைவுகள் இதெல்லாமே கண்டிப்பா 100%, அதாவது கோச்சார நிலவரப்படி இது 100% நடக்கும். இதுக்கு தசாபுத்தி அனுமதிக்காது. இந்த தசாபுத்தி டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா கூட 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அம்மா வழி உறவுகள்ல சில தொந்தரவுகள் 100% வரும். அம்மாக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள், இல்ல அம்மாவினுடைய செய்கைகள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். அம்மாவை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இப்போ இந்த கோச்சார நிலவரப்படி நமக்கு குழந்தைகளே பிறக்குது வச்சுக்கலாம். இப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த விருச்சிக ராசியில ஒரு குழந்தை பிறக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல வரும். அப்படியே தாய்ப்பால் கொடுத்தா கூட அந்த தாய்க்கு அந்த குழந்தை மேல ஏதோ ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ ரொம்ப படுத்துது இந்த குழந்தை, நம்ம எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்தது, ஆனா குழந்தை பிறப்பு வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு எரிச்சலை, ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்வார். அதனால உங்களுடைய ஹெல்த்த ரொம்ப கவனமா இருங்க விருச்சிக ராசி என்பர்கள். தேவையில்லாத ஃபாஸ்ட் ஃபுட்டு உண்ணாதீங்க. அசைவ உணவுகள் மாசத்துக்கு ஒரு வாட்டி உண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அசைவ உணவுகளை அதிகமாக உண்ணும் போது இந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கும் உடல் நலத்துல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க.